இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 3 சம்பவங்களை 3 காரியங்களை குறித்து நம்ம பார்க்குறோம் பாருங்க. முதலாவது, ஆண்டவர் குறைவை நிறைவாக மாற்றுகிறார். ஒரு இடத்துல குறைவு காணப்படுகிறது திருமண வீட்டில். முதலாவது ஆண்டவர் செய்த அற்புதமும் அங்கே தான். திருமண வீட்டிலே ஆண்டவர் அற்புதங்களை நிகழ்த்துகிறார். இந்த யோவான் 2ஆம் அதிகாரம் சுவாரஸ்யமான காரியங்கள், அநேக மறைப்பொருள்களை இந்த அதிகாரத்துக்குள்ளே ஆவியானவர் வைத்திருக்கிறார். அதே போல் இரண்டாவது என்ன நடக்குதுன்னு சொன்னால், தேவ ஆலயத்திற்குள்ளே நடக்கிறதான சம்பவங்கள், தேவ ஆலயத்திலே நடக்கிற அந்த காரியங்கள் பாருங்க. தேவாலயத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த காரியங்களை அந்த காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக அங்கே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்தது அவரோடு கூட சம்பாஷிக்கும் போது சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடினாலே மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. மூன்றாவது என்ன நடக்குது அப்படின்னா, அவரை குறித்து விசாரிக்கிறாங்க. எந்த அடையாளத்தில் இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, எங்களுக்கு சொல்லுங்கள். தேவாலயத்திலே புறா விற்கிறவர்களை துரத்தும் போது பாருங்க, முதலாவது அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை ஒரு திருமண வீட்டுக்கு அழைத்திருந்தார்கள். அழைக்கப்பட்டு இருக்கிறார். ஆண்டவரும் சீசர்களும் அந்த திருமண வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அழைக்கப்பட்டிருக்காங்க. திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, பாருங்க 2வது வசனம் சொல்லுது, இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இன்விடேஷன் அவருக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வரணும், இயேசு வரணும், சீசர்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இன்வைட் பண்ணி இன்விடேஷன் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அந்த சீசர்கள். அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னா, திராட்சை ரசம் அங்கே குறைவுபடுகிறது. திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. இந்த காரியத்தை படிக்கும்போது அநேக மறைப்பொருள்களுடைய வெளிப்பாடுகள் நமக்கு தெரியும். பாருங்க, இயேசு அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு, சீசர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசு அழைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல ஒரு குறைவு உண்டாகுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம வீடுகளில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். இயேசுவே வீட்டின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வைக்கிறோம், எழுதி போடுறோம். ஏசப்பாவை நம்ம வீட்டில் மகிமைப்படுத்துகிறோம், எல்லாமே செய்கிறோம். அப்படி இருந்தும் சில குறைவுகள் வருகிறது. சில குறைவுகள், சில காரியங்கள், சில சூழ்நிலைகள். அது ஒரு திருமண வீடு. திருமண வீட்டுக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி முதல் திருமணத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். ஏதேன் தோட்டத்தில் முதல் திருமணம் தேவனாலே நடத்தி வைக்கப்படுகிறது. முதலாவது திருமணம் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? திருமணத்தை ஏற்படுத்தி வைக்க. திருமண வீடு, திருமண காரியங்கள், இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவருக்கு மிகவும் அப்படியே பிடித்தமான ஒரு சூழ்நிலை. என்ன அப்படின்னு சொன்னால், மல்கியா சொல்லுகிறது, தீர்க்க தரிசன புத்தகத்தின் அந்த வசனம் சொல்லுகிறது என்னன்னா, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், இன்னும் ஏன் அவன் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. அப்போ ஆண்டவர் ஏன் அந்த காரியங்களை விருப்பப்படுறாரு அப்படின்னு சொன்னால், தேவ பக்தியுள்ள சந்ததி இது மூலமாக உருவாகும். மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனம் அருமையாக இந்த காரியங்களை சொல்லுகிறது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. அப்ப தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாகணும்னால தான் திருமணங்களிலே தேவன் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் அழைக்கப்படுகிறார். திருமணத்திற்கு ஆண்டவர் அழைக்கப்படுகிறார். தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய அந்த நடத்துதலின்படி இந்த காரியங்கள் நடக்கும்போது ஆண்டவர் அதிலே விருப்பப்படுகிறார். ஆண்டவருடைய அந்த காரியம் என்ன அப்படின்னா, தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாக்கணும், தேவ பக்தியுள்ள ஒரு காரியம் உருவாகணும். ஆமாம், இந்த சந்ததி பெருகணும், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், ஆண்டவரை துதிக்கிற அந்த சத்தங்கள் கேட்கணும். அதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, திருமணங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? வரன் பார்க்குறோம், மகனுக்கு மணமகளை தேடுறோம், நம்ம மகனுக்கு மணமகளை தேடுறோம், ஏற்ற மணமகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இப்படியெல்லாம் காரியங்கள் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் கொண்டு வரும்போது, ஆண்டவர் அதை அழைத்து கொண்டு வரும்போது அது ரொம்ப அருமையாக இருக்கும், ஏற்ற ஒரு துணையாக இருக்கும். அப்போ இந்த காலை வேளையிலே அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை கண்டிப்பாக ஆண்டவர் கேட்பார். அவருடைய சமூகத்திலே கண்டிப்பாக இந்த விண்ணப்பங்கள் கேட்கப்படும். ஆண்டவர் அந்த விண்ணப்பத்திற்கு ஆமென் என்று பதில் கொடுத்து அருமையாக நல்ல ஒரு நேர்த்தியான ஒரு துணையை கொண்டு வருவார். பாருங்க, அந்த இடத்துல ஒரு குறைவு உண்டாகிறது. அந்த திருமண வீட்டில் அந்த இடத்துல ஒரு குறைவு உண்டாகிறது. குறைவு உண்டாகி அந்த குறைவுகளை ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நிறைவாக மாற்றும்படி பாருங்க, அவங்களுடைய இயேசுவின் தாயார் கேட்குறாங்க, இந்த காரியங்கள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ இயேசு உங்களோட கூட இருக்கிறாரு, உங்கள் வீட்டில் இருக்கிறாரு, உங்களுடைய அந்த அந்த அறைகளுக்குள்ள அவர் இருக்கிறாரு,
உங்கள் கூடாரத்தில் இருக்கிறாரு. ஆனாலும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் சில குறைவுகள் காணப்படுகிறது. சிலருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். இயேசு இருக்கிற வீட்டில் குறைவு இருக்குமா? இயேசு இருந்தாருன்னா நிறைவு தானே. இயேசு இருந்தால் ஏன் குறைவு வருதுன்னு சொல்லி நம்மளுக்கு பல சந்தேகங்கள் உண்டாகும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் இயேசு இருந்தாலும் சில நேரத்தில் குறைவுகள் இருக்குது, குறைவுகள் வருது. ஏன் அப்படின்னா அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக. இங்கே அப்படிதான் முதலாவது அற்புதம் திருமண வீட்டிலே நடக்கிறது. அந்த இடத்துல ஒரு குறைவு வருகிறது. இயேசு இருந்த வீடு தான். இயேசு இருந்த வீட்டுக்கு மற்ற வீட்டுக்கும் இயேசு இருக்கிற வீட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இயேசு இருக்கிற வீட்டில் குறைவுகள் வரும், அந்த குறைவுகள் நிறைவாக மாறிடும். ஆனால் மற்ற இடங்கள் அந்த குறைவு குறைவாகவே தான், அது அப்படியே கண்டினியூ ஆகும். அதுதான் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், நம்மோடு கூட வெளிப்படுத்த விரும்புகிற காரியம். குறை இருக்குதா? உன்னுடைய காரியங்களை குறைவு உண்டா? சில காரியங்களுக்கு ஜெபிக்கிறீங்களா? சில விண்ணப்பங்களுக்கு இன்னும் பதில் தாமதமாகி கொண்டிருப்பது போல தோன்றுதா? சில காரியங்கள் அகப்பட்டிருக்கிறீங்களா? சில பிரச்சனைகளை மாட்டிருக்கீங்களா? அந்த பிரச்சனைகளை எப்படி வெளியில் வர முடியலன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? சில பிரச்சனைகளை உபத்திரவப்படுத்திட்டே இருக்குதா? வேதனைப்படுத்திட்டே இருக்குதா? இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, உன் குறைவுகள் நிறைவாக மாறும், உன்னுடைய பிரச்சனைகள் மாறும். அந்த காரியங்களுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன், நான் அந்த இடத்துல அற்புதத்தை செய்வேன். ஏன்னு சொன்னால் நம்மோடு கூட இயேசு இருக்கிறார். அந்த கல்யாணத்துக்கு இயேசுவும் அவருடைய சீசரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. அந்த படகிலே இயேசு இருந்ததுனால பாருங்க என்ன பண்ணார் அப்படின்னா, காற்றையும் கடலையும் கொந்தளிப்பை அவர் அமர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் சமாதானம், அங்கெல்லாம் சமாதானம், அங்கெல்லாம் என்ன அப்படின்னா ஜெபத்திற்கு பதில். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, ஆண்டவர் நான் உங்களுக்கு அந்த பதிலை கொடுப்பேன், நான் உங்களுக்கு அந்த விடுதலை கொடுப்பேன், நான் உங்களுக்கு அந்த சமாதானம் உள்ள அந்த வாழ்க்கை கொடுப்பேன். இந்த பிரச்சனையோடையே போராட்டத்தோடையே நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல. உங்களுக்கான விடுதலையின் நாள் வந்துவிட்டது, உங்களுக்கான அந்த விடுதலையின் நாள் வந்துவிட்டது, உங்களுடைய ஜெபத்திற்கான பதில் பெறுகிற அந்த நாள் வந்துவிட்டது. இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிற காரியம். இத்தனை வருஷம் நான் ஜெபிச்சும் அந்த காரியம் இல்லை, இத்தனை வருஷம் நான் போராடி ஜெபிச்சும் காரியம் இல்லை. அதுதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது போல தான், இந்த லில்லி அமாங் ட்ரான்ஸ் மினிஸ்ட்ரியில் அநேக நாள் அநேக வருடங்கள் காத்திருந்து காத்திருந்து கிடைக்காம ஏமாற்றத்தில் அப்படியே நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அதன் மேல் ஞாபகம் கூட மறந்து போன தேவ பிள்ளைகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவங்க நினைக்காத நேரத்தில், அவங்க யோசிக்காத நேரத்தில் இது நடக்குமா அப்படின்னு சொல்லி நேரத்தில் ஆண்டவர் அற்புதமாய் அற்புதமாய் அற்புதங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. அதே போல் இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் எந்த காரியத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, எந்த காரியத்தில், எந்த போராட்டம், எந்த சூழ்நிலை, அது அப்படியே கண்டினியூ ஆகாது பிரியமானவர்களை. எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் இது அப்படியே நீ சிலர்லாம் சொல்கிறாங்க, நீ அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதா, உன்னுடைய காரியம் ஒன்றுமே நடக்காது. இல்லை, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வேலையும் நேரமும் வந்துவிட்டது, அந்த காரியம் வந்துவிட்டது. ஆமாம், சீக்கிரத்திலே நியாயம் செய்கிற தேவன் உங்களுக்கான நன்மைகளை தர அவர் வல்லமையுள்ளவர். சீக்கிரம் அற்புதம் நடக்க போகுது, சீக்கிரம் நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க, சீக்கிரமாக அந்த அற்புதம் கிடைக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அப்படியே செய்ய போகிறார், அப்படியே செய்ய போகிறாரு. பாருங்க, அவருடைய தாய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் செய்யணும்னா சில நிபந்தனைகள் இருக்குது. பாருங்கள், இயேசு இருக்கிற வீட்டில் குறைவுகள் இருக்குன்னு நான் சொன்னேன். முதலாவது காரியம், அந்த குறைவுகள் எப்படின்னா, இயேசு இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த குறைவுகள் நிறைவாக மாறும். இயேசு இல்லாத வீட்டில் அந்த குறைவு குறைவாகவே கண்டினியூ ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், வேலை வரணும் அப்படிங்கிற ஒரு காரியம் உண்டு. அந்த வேலைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிற காரியம். அடுத்தது ஒரு காரியம் உண்டு. அவர் 5வது வசனத்தில் பாருங்கள், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போ அந்த குறைவுகள் நிறைவாக நம்மளுக்கு மாறணும்னு ஆசை நம்ம இருதயத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆவியானவருடைய கண்களை திறந்து கொடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ, அப்பா என்ன சொல்கிறாரோ, என்ன செய்ய சொல்கிறாரோ, என்ன நமக்கு வெளிப்படுத்துகிறாரோ அந்த காரியத்தை நாம் செய்யும்போது தான் குறைவுகள் நிறைவாக மாறும். சும்மா நம்ம குறைவுகள் நிறைவாக மாறாது. நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, இவ்வளோ பண்ணுறனே, இவ்வளோ அதிகாலையில் எழுந்திரிச்சு நான் ஜெபிக்கிறேனே, எனக்கு இன்னும் காரியங்கள் ஆகலையா அப்படின்னா, வேலை வந்துருச்சு, அந்த டைம் வந்துருச்சு, இதுக்கு மேலே உங்களை அந்த பிரச்சனையில் கண்டினியூ பண்ண வைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு மனசு இல்லை. என் பிள்ளைக்கு நான் விடுதலை கொடுக்கணும்னு அவர் நினச்சிட்டாரு. ஆனால் என்னென்னா, ஒரு காரியம் தடுக்குது நம்மக்கிட்ட, ஒரு தடுக்கலான ஒரு காரியம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவர் சொன்னபடி நம்ம செய்யாதது. சொன்னபடி செய்யாதனால சில
பிரச்சனைகளுடைய காரியங்கள் அப்படியே என்ன ஆகுதுன்னா இன்னும் அது அப்படியே இருக்குது, இன்னும் அப்படி இருக்குது. அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த காலை வேளையில் நம்ம சொல்ல போகிறோம், ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய குறைவு இருக்குதுப்பா, நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை, இயேசு உங்களோட கூட இருக்கிறாரு, குறைவு இருக்குது. அதே போல் நீங்கள் ஜெபிச்சு 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 தேவ சமூகத்தில் அந்த வேலையும் உங்களுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. அடுத்தது ஒரு காரியம் இருக்குது, என்ன அப்படின்னு சொன்னால், சொன்னபடி நான் செய்யணும். ஆண்டவரே, நீங்கள் சொன்னபடி நான் செய்யணும். ஆண்டவர் சொன்னபடி செய்யும்போது அந்த குறைவுகள் நம்மை விட்டு போகும், குறைவுகள் நம்மளை விட்டு போகும். அங்கே நடந்த காரியங்களை பாருங்கள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. சுத்திகரிக்கும் முறைமைக்காக யூதர்கள் எங்கே போனாலும், வெளியில் போனாலும் வந்தாலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கால்களை கழுவுவாங்க. சில சுத்திகரிக்கும் முறைமைகள் இருக்கிறது. அன்றைய நாட்களிலே பாருங்கள், வேதாகமத்தை எழுதும்போது கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை எழுதும்போது 7 முறை கைகளை கழுவுவாங்களாம். அப்படிங்கிற அந்த யெகோவா தேவன் அந்த எபிரேய வார்த்தையிலே, அந்த கிரேக்கு பாஷையில், அந்த மூல பாஷையில் அப்படி எழுதப்படும் போது அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க, 7 முறை கைகளை சுத்திகரித்து கழுவிட்டு தான் எழுதுவாங்க. அதே போல் வெளியில் போயிட்டு வந்து அப்படியே என்ன பண்ணுவாங்க, கைகளை கழுவு. யூதர்கள் அவ்வளோ ஒரு பாரம்பரிய, ஒரு சடங்காச்சாரமானவங்க. மோசே நியாயப்பிரமாணம் இதெல்லாம் இருக்குது. இந்த காலை வேளையில் அந்த காரியத்தையே ஆண்டவர் என்னவா மாத்துறாரு? திராட்சை ரசம் நிரப்பப்பட்ட காரியமாக மாத்துறாரு. உன்னை சுத்திகரிக்க ஆரம்பிக்கும் போது, உன்னை சுத்திகரிக்கிற அந்த காரியங்கள் உன்னிடத்திலே இருக்கும்போது அது வெறுமையாக இருக்குது, அது வெறுமையான பாத்திரமாக இருக்குது. அந்த சுத்திகரிக்கிற அந்த தொட்டி அது அப்படியே வெறுமையாக இருக்குது. அதை என்ன செய்கிறார் அப்படின்னா, தண்ணி ஊற்றி நிரப்பு, உன்னை சுத்திகரிச்சுக்கோ. ஆவியானவர் அந்த காலை வேளையில் நம்மளை பார்த்து சொல்லுகிற அந்த காரியம் என்னன்னா, நீ சொன்னபடி செய்யி, நீ உன்னை சுத்திகரிச்சுக்கோ, நீ சொன்னபடி செய்யி, சுத்திகரிச்சுக்கோ. அந்த சுத்திகரிப்பின் முறைமைக்காக வைக்கப்பட்ட அந்த கற்சாடிகளிலே நிரப்பப்பட்ட தண்ணீர் தான் என்னவா மாறுச்சு? திராட்சரசமா. வேற எதையும் அவர் தெரிஞ்சுக்கல. சுத்திகரிக்கிற அந்த முறைமைக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை ஆண்டவர் நிரப்ப சொல்லுகிறார். வேற ஏதாவது புதுசாக ஒரு பாத்திரத்தை நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க, பக்கத்தில் வாங்கிட்டு வாங்க. பாருங்க, எலிசாவினுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் போது எலியாவினுடைய வாழ்க்கையில் போய் பக்கத்தில் என்ன பண்ண சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், நீ போய் என்ன பண்ண வாங்கிட்டு வா, பாத்திரத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கிற அந்த சுத்திகரிக்கப்படும் முறைமைக்கென்று இருக்கிறதான அந்த கற்சாடிகளுக்குள்ளே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நீ தண்ணீரை ஊற்று அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம நினைக்கலாம், ஐயோ இது வந்து சுத்திகரிக்கிற முறைமைக்காக வைக்கப்பட்டிருக்கிறதே, இதில் வந்து நம்ம இல்லை அதில் தான் நீ நிரப்பணும், அதில் தான் நிரப்பணும். இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், சொன்னபடி செய்யணும். என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கிற அந்த காரியம் நம்ம இடத்துல காணப்படணும். என் இடத்துல குறை இருக்குதா, குறை இருக்குதா ஆண்டவரே, இந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்றதுக்கு குறை இருக்குதான்னு சொல்லி தேவ சமூகத்தில் கேட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம தேவ சமூகத்தில் அப்படியே நம்ம பயபக்தி உள்ளவர்களாக காணப்படும் போது அங்கே நிரப்பப்பட்ட தண்ணீர், அங்கே நிரப்பப்பட்ட காரியம், அங்கே இருக்கிறதான சாதாரணமான காரியம், சுத்திகரிக்கிற நம்முடைய இருதயம் அப்படியே ஆண்டவர் திராட்சரசமாக மாற பண்ணி, ஓ க்ளோரி ஹல்லேலூயா, ஆண்டவர் அதை மகிமையாய் ரசமாய் மாற்றி அப்படியே பந்தி விசாரணைக்கு கொண்டு போகும். வெளியில் தெரியும் அந்த காரியங்கள், வெளியில் தெரியும். உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதம் என்ன தெரியுமா ஆகும்? அது வெளியில் ஸ்ப்ரெட் ஆகும், உள்ளுக்குள்ளே மட்டும் நடக்காது. சில காரியங்கள் அந்தரங்கத்தில் நடக்கும், சில காரியங்கள் அந்தரங்கத்தில் நடக்கும், சில காரியங்கள் வெளியரங்கமாக தெரியும். முதல்ல எங்கே நடக்கும் தெரியுமா? உள்ளே நடக்கும், உள்ளுக்குள்ளே நடக்கும். சுத்திகரிக்கிற முறைமையிலே நிரப்பப்பட்ட அந்த கற்சாடிகள் உள்ளுக்குள்ளே நடக்கும். அது அப்படியே வெளியரங்கமாகும். அதை மோண்டுட்டு போனாங்க. அதை போய் இதை கொடுங்கள், நீங்கள் பந்தி விசாரிப்புக்காரனுக்கு நீங்கள் கொடுங்கள், ஹல்லேலூயா, அதை போய் நீங்கள் கொடுங்க அப்படின்னு மொண்டு போனார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. அது அப்படியே என்ன பண்ணாங்க? நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஹல்லேலூயா. தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமாம், சங்கீதம் 126:3 சொன்ன அந்த வார்த்தையின்படி, ஆமாம், புறஜாதிகள் சொல்லிக்கொள்வார்கள் அவர்கள் கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள். அப்படி ஒரு காரியம் நடக்கும். ஆமாம், இந்த காரியத்திற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது அவரை அழைக்கணும், அழைப்பு அவருக்கு இருக்கணும். இரண்டாவது என்ன செய்யணும்? அழைப்பு ஆண்டவர். நம்ம வீட்டில் இருந்தாலும் குறைவுகள் வரும், அந்த குறைவுகள் நிறைவாக மாறுறதுக்கு ஏற்ற வேலை வரும். ஆண்டவர் வேலையாத அந்த வேலைகள் வரும். வேலைகள் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கிறது? அவர் சொன்னபடி நாம் செய்கிற அந்த காரியங்களை செய்யணும். சொன்னபடி செய்யும்போது அப்படியே அது வெளியரங்கமாகும். உள்ளுக்குள்ளே நடக்கிற அற்புதம் வெளியரங்கமாக மாறும். வெளியரங்கமாக மாறும்போது மற்றவர்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க தேவநாமத்தை உயர்த்துவாங்க. ஐயோ, இவங்க வாழ்க்கையில் பெரிய காரியம் நடந்திருக்குதுப்பா, இவங்களுக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியாக ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிடுவார்?
சாட்சியாக நீங்கள் மாறிடுவீங்க. சாட்சியாக ஆண்டவர் உங்களையே மாற்றிடுவார். அப்படியா காரியங்கள் நடக்கும், அப்படியா காரியங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். அந்த திராட்சரசம் அப்படியே எல்லாரும் கொண்டு அப்படியே அதை குடித்து முதலாவது அற்புதம் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசத்தை அதிகரிக்கும்படியா சில நேரத்தில் இந்த காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த காலை வேளையில் ஒப்புக் கொடுக்கலாமா? தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்புக் கொடுக்கலாம். நன்றி சொல்லலாமா ஆண்டவருக்கு? நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை அற்புதம் செய்யுங்க. நீங்கள் நம்ம இப்போ கேட்க போகிறோம் ஆண்டவர்கிட்ட, எந்த அற்புதம் வேணும் கேட்க போகிறோம். பின்பகுதியை நாளை தினத்தில் நம்ம படிக்கலாம். நாளை தினத்தில் நம்ம அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, கானா ஊரில் கல்யாண வீட்டில் ஆண்டவரே நீர் அழைக்கப்பட்டிருந்தீர். ஆண்டவரே அப்பா, இந்த அதிகாலை வேளையில் எங்கள் குடும்பத்தில் நீர் அழைக்கப்பட்டிருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் தான் ஆண்டவரே, அந்த இன்விடேஷன் கொடுத்தவங்க நாங்கள் தான்ப்பா. அதிகாலையில் ஜெப நேரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் தான் உட்கார்ந்துருக்கீங்க தேவ சமூகத்தில். ஜெப அறையில் உட்கார்ந்து, உங்கள் வீடுகளில் உட்கார்ந்து அப்படியே ஆண்டவர் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீங்களே, உங்கள் மூலமாக தான் ஆண்டவர் உள்ளே வந்திருக்கிறாரு. உள்ளே வந்து ஆண்டவர் அப்படியே பார்க்குறாரு. சும்மா இருக்க மாட்டார், சும்மா இருக்க மாட்டார். காலை வேளையில் ஒரு வார்த்தை வருது அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே 100% பலிக்கும். ஆண்டவர் வந்துட்டார்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே. குறைவுகள் நிறைவாக மாறப்போகுது. குறைவுகள் அப்படியே இருக்காது. அந்த ஜெபத்துக்கான அந்த பதில்கள் அப்படியே இன்னும் தாமதமாக இருக்காது. வேலை வந்துருச்சு, உங்களுக்கான வேலை வந்துருச்சு, உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. விசுவாசிங்க. விசுவாசிக்கும் போது அவர் உங்களுக்கு சொன்னபடியெல்லாம் நீங்கள் செய்யும் போது, சுத்திகரிக்கும் முறைமைகளை நீங்கள் செய்யும் போது, ஆண்டவர் இன்னும் என்னிடத்துல ஏதாவது காரியமா இன்னும் என்று செய்யும் போது ஆண்டவர் அந்த காரியங்களை அப்படியே என்ன பண்ணுவார்னா நிரப்புவார். அதை கொண்டு போவாங்க, பந்தி விசாரிப்பு இடத்துல கொண்டு போவாங்க. மற்றவர்களுக்கு இந்த காரியங்கள் தெரியும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலே உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே, உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது, என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும். என் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது. சொல்லுங்க. விசுவாசத்தோடு நீங்கள் சொல்ல தான் அப்படியே இந்த காரியங்கள் நடக்கும். விசுவாசத்தோடு நீங்கள் சொல்ல அந்த காரியங்கள் அப்படியே நடக்கும். உங்கள் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். உங்கள் துதியெல்லாம் அது ஜெயமாக மாறும். அல்லேலூயா. சொல்லுங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க. அப்படியே நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது, வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். வறண்ட நிலம் அது நீரூற்றாய் மாறப்போகிறது. அநேக குடும்பங்கள் இந்த காரியம் அப்படியே வறட்சியாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெருமழை பொழிந்திடும் நேரம் இது, என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும். மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர், பெற்றிடுவோம் விசுவாசத்தால். ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக பெற்றிடுவோம் விசுவாசத்தால். ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார்.
யார் இதுவரைக்கும் நன்மை செஞ்சார்ல, இதுவரைக்கும் நன்மை செய்தார்ல, ஆண்டவரே இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச நன்மைகளுக்காக நன்றிப்பா. இனிமேலும் ஆண்டவரே நீங்கள் தீமை செய்ய மாட்டீங்க, இனிமேலும் நீங்கள் தீமை செய்ய மாட்டீங்க. எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் வரப்போகிற நாட்கள் இது, எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கப் போகிற நாட்கள் இது. ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனை மாறப்போகிற நாட்கள் இது. நெடுநாளாய் காத்திருந்த காத்திருப்பெல்லாம் ஆண்டவரே வீண் போகாதபடி நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி எங்களுக்கான அற்புதங்களை தருகிற நேரம் இது. ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையிலே வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பெயர் பெயரா, குடும்பம் குடும்பமா, தனித்தனியாக ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலை, எந்த போராட்டம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.